அப்போ அந்த மன அழுத்தங்கள்லாம் ஏன் வருது? இந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றும் போது அங்கே மன அழுத்தம் வரும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். இப்போ குழந்தைங்க இருக்கிறாங்க. குழந்தைங்கள நம்ம ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அந்த குழந்தைங்க ஏதோ ஒரு பொருளை கேட்குது. இப்போ நம்ம வாங்கி கொடுக்கல. உடனே அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா அங்கேயே கீழே விழுந்து அழுகும், எதையாவது வீசி எறியும், இல்லை கோபத்தை ஏதாவது தள்ளி விட்டு ஓடிடும், வீட்டுக்கு வந்து ஏதாவது தூக்கி போட்டு உடையும். இதெல்லாம் அந்த மன அழுத்தங்களை வெளிப்படுத்தி விடுகின்றன. குழந்தைகள் வெளிப்படுத்தி விடுகின்றன. சில குழந்தைங்க கீழே படுத்து உருளும். இப்போ மன அழுத்தங்களை வெளிப்படுத்தி விடுகின்றன. ஆனால் பெரியவங்க ஆணை விட்டு இந்த மன அழுத்தத்தை வெளிப்படுத்துகிற எப்படி வெளிப்படுத்த முடியும்? கோபத்தின் மூலமாக தான் இந்த மன அழுத்தங்கள் வெளிப்படும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் சில விஷயங்களுக்கு அழுதுருவாங்க, ஆண்களும் சிலர் அழுதுருவாங்க. அதெல்லாம் அந்த அழும்போது அந்த மன அழுத்தங்கள் வெளியே சென்று விடும். நீங்கள் அழுதுட்டோம்னாலே ஃப்ரீ ஆயிரும். அதே மாதிரி சில எந்த ஒரு விஷயத்தையும் மனதுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கக்கூடாது. உன் நண்பர்கள் இருக்காங்களா, நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். யாருக்கு இந்த மன அழுத்தம் அதிகமாகிறதோ, யார் மற்றவர்களிடம் எதையுமே பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ இவர்கள்தான் சூசைட் பண்ணுகிறவர்கள். எல்லாம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது தான் சூசைட் பண்ணுவாங்க. இவங்க யார்ட்டையுமே பகிர்ந்துக்க மாட்டாங்க. யார்ட்டையும் சொன்னால் தப்பாக நினைப்பாங்களோ, அவங்ககிட்ட அது சொன்னால் தப்பாக நினைப்பாங்களோ, இது சொன்னால் தப்பாக நினைப்பாங்களோ, இவங்களுக்குள்ளேயே தனக்குள்ளேயே ஒரு எண்ணத்தை உருவாக்கிறது. இப்படி எண்ணத்தை உருவாக்கி தனக்குள்ளே ஒரு மன அழுத்தத்தை அதிகமான ஒன்று என்ன செய்யணும்னா வாழ்க்கையில் வெறுப்பினுடைய உச்சத்துக்கு போயிடும். அப்போ வாழ்க்கையினுடைய வெறுப்பினுடைய உச்சத்துக்கு போனோடனே நம்ம எதுக்கு உயிரோடு வாழணும், நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், பேசாமல் நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லி மனசை நினச்சிட்டாங்கன்னா ஒரு நாள் அவர்கள் சூசைட் பண்ணி கொள்வார்கள். இல்லை அந்த எண்ணங்கள் வந்து விட்டாலே அந்த எண்ணங்கள் அவர்களை மீண்டும் 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 அந்த அதுக்குள்ளேயே போட்டு மூழ்கடிச்சு அவங்கள ஒரு வெறுப்புணர்வை தான் தூண்டும். இதிலேருந்து வெளியே வரணும்னா அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா மலைப்பகுதிகளில் கோயில்களை வச்சாங்க. பசுமையான இடம். இப்போ நம்ம ஒரு பசுமையான இடத்துக்கு போனோம்னா நம்முடைய மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும். இப்படி இந்த மன அழுத்தங்கள்லாம் உள்ளவங்க என்ன செய்யணும்னா அடிக்கொருக்கா வெளியில் போகணும், மற்றவங்கள்ட்ட நல்லா பகிர்ந்துக்கிடணும், மற்றவங்க சந்தோஷமாக நீங்கள் பேசி சிரித்து பழகுனீங்கனாலே போதும், உங்களுடைய மன அழுத்தங்கள்லாம் போயிடும். இல்லை ரொம்ப முடியலையா, நல்ல கோயிலுக்கு போங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், பசுமையான இடங்களுக்கு போங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வெளியிலே போகிறதில்ல. இன்றைக்கி இந்த டிவி செல்ஃபோன் வந்து விட்டு ஏன் இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் மன அழுத்தங்களோடு வாழுகிறார்கள் என்றால் இவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதில்லை. கோவிலுக்கு போவது இன்றைக்கி நிறைய பேர் கோயிலுக்கு போகிறது கிடையாது. கோயிலுக்கு போனால் சும்மா ஏதோ சாமி கும்பிட போகிறோன்னு நினச்சிட்டு போகிறோம். உண்மையான பக்தியோடு நீங்கள் உணர்வுபூர்வமாக போய் சாமி கும்பிட்டு பாருங்கள். கோவில் பெரிய ஒரு மலைகள் மேலையெல்லாம் கோவில் இருக்குது. அப்படியே மலைப்பகுதியெல்லாம் போய் ஏறும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் அந்த சிந்தனைகள்லாம் மாறும். பசுமையான கலர், பச்சை கலரு. அதனால தான் நம்ம அந்த பசுமையான இடத்துக்கு போட உடனே அந்த இயற்கையை சார்ந்த இடங்களை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுடைய மனம் தெளிவாகும், நம்மளுடைய மனசு அப்படியே ஃப்ரீ ஆகும். இப்படியெல்லாம் வாரம் ஒரு முறை அப்படியெல்லாம் வெளியே போகணும். இப்போ வெளிநாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறெல்லாம் அங்கே லீவு. அவங்க ஆட்டுக்கு அப்படியே ஒரு நேரம் எங்கேயாவது ஒரு பீச்சு இந்த மாதிரி இடங்களில் போய் ரூம் எடுத்து நல்லா ஹாயாக 2 நாள் பேசாமல் அவங்க ஆட்டுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இப்படியெல்லாம் இருந்து பழகணும். வாழ்க்கைங்கிறது சம்பாதிக்கிறேன், எப்போ பார்த்தாலும் பணம்னு சம்பாதிச்சுட்டு வாழ்க்கையில் வெறுப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு சுயநலமாக மன அழுத்தங்களோடு வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. முதல்ல ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஒரு பறவையை கூட பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வாழுது. ஆனால் மனிதன் பாருங்கள் என்ன சந்தோஷமாக வாழ்கிறான், நிறைய பணம் சம்பாதிக்கிறான், ஆனால் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறான். அதுதான் காரணம். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சிந்தனைகளை கொஞ்சம் மாற்றினீங்கனாலே போதும். வெளியே போங்க, அடிக்கொருக்கா போங்க, மன அழுத்தங்கள் இல்லாமல் வாழ கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த நிலைகள் மாறும். மன அழுத்தம் யாருக்கு அதிகமாகிறதோ அவர்கள்தான் சூசைட் பண்ணுவதற்கெல்லாம் காரணம் இந்த மன அழுத்தம் தான். அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா இது மாதிரி வெளியில் வாங்க. சதா வேலைன்ட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இருக்க மன அழுத்தமாகி இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது யார் நல்லது சொன்னால் கூட அவர்கள் மேல் கோபம் தான் வரும். இப்போது இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தத்தினால் கோபம் மட்டும் வருவதில்லை, உங்களுடைய உடல்நிலையும் பாதிக்கும். உங்களுடைய ஹார்மோன்ஸு தேவையில்லாமல் சுரக்கும். நீங்கள் கோபப்படும் போதெல்லாம் உங்களுடைய ஹார்மோன்ஸு தேவையில்லாமல் சுரக்கும். இப்போ ஹார்மோன்ஸு தேவையில்லாமல் சுரந்தால் உடல் ரீதியான பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். இப்படி ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தத்தால் இப்படி மனசோர்வால் வரக்கூடிய வியாதிகளுக்கு மருத்துவம் கிடையாது. நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் வேலை செய்யாது. இப்படி மன அழுத்தத்தால் வரக்கூடிய வியாதிகளுக்கு, மனநோயால் வரக்கூடிய வியாதிகளுக்கு எந்த மருந்தும் வேலை செய்யாது. அவங்களுக்கு தூக்கம் சரியாக வராது, நிறைய குழப்பங்கள் இருக்கும். இதெல்லாம் வெளியில் வரணும். நல்லா 4 பேர் நல்லா பேசி பழகணும், வெளியில் போகணும், எல்லாரையும் பார்க்கணும், எல்லார்ட்டையும் அன்பாக பேசி பழகணும்,
உங்களுடைய மனசு ஃப்ரீ ஆகிறதுக்கு கோவில்கள், உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் எதெல்லாம் பிடிக்குதோ இதெல்லாம் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்குள் மாற்றம் வரும். அதனால் சந்தோஷங்கிறது எங்கேருந்தோ வருவதில்லை. அதனால் இப்படி வாழ பழகிக்கிட்டிங்கன்னா போதும். வாழ்க்கையை நாம் முழுமையாக வாழ்ந்து பழகாமல் நாம் எங்கெங்கேயும் போடுறோம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு குருவி, சிட்டுக்குருவி பார்த்துருப்பீங்க. சிட்டுக்குருவி எங்கேயோ ஆண்குருவியோ பெண்குருவியோ தனியாக இருக்காது. நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்கேயுமே ஒரு ஆண்குருவியும் பெண்குருவியும் சேர்ந்து தான் பார்க்க முடியும். ஆனால் ஒரு ஆண்குருவியும் பெண்குருவியும் நீங்கள் தனியாக எங்கேயுமே பார்க்க முடியும். என்ன காரணம்னா அந்த 2 குருவியும் சேர்ந்து தான் வாழும். ஒன்று இறந்து விட்டால் இன்னொரு குருவியும் இறந்துடும். நீங்கள் எங்கேயுமே தனியாக பார்க்க முடியாது பெண்குருவியும். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு பறவை தனக்குன்னு ஒரு நியமத்தை வைத்து கொண்டு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழுகிறது. ஒரு குழந்தை அந்த குஞ்சு பொறிச்சா அந்த குஞ்சுக்கு தாய் தந்தை 2 குஞ்சுமே ரெண்டுமே போய் உணவெட்டு அந்த குழந்தை அந்த குஞ்சுக்கு ஊட்டி வளர்க்குது. அப்போ எவ்வளவு அன்பாக அது பராமரிக்குது. ஆனால் மனிதன்ட்டு அந்த இது இருக்கா? யோசிச்சு பாருங்கள். இல்லையா? அந்த இது கிடையாது. இப்படி நம்முடைய வாழ்க்கை நெறிமுறை கூட ஒரு பறவைகள் விலங்குகள் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நெறிமுறை கூட எவ்வளவு சுத்தமாக இருக்குது. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறை எல்லாமே நேர்மறையாக மாறிவிட்டு நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு எல்லாமே இன்றைக்கு மறந்து போச்சு. கேட்டால் நம்ம இன்றைக்கி படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். பட் நமக்கு வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாது. இதுதான் உண்மை. அதனால் கொஞ்சம் வாழ்க்கையை என்னன்னு நினச்சி சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நன்றி, வணக்கம்.